Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல 1 மார்க்ஸ். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. 31st 1 mark. The Hamiltonian for a particle of mass m is h is equal to p square by 2m plus kqt. இதுல q and p ன்றது generalized coordinates and generalized momentum. t ன்றது பாத்தீங்கன்னா time, k ன்றது constant. For the initial position initial condition q வந்து பாத்தீங்கன்னா 0, எல்லாமே 0வா இருக்கு. p அத q t எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கு. இந்த எல்லா டேர்மே 0வா இருக்கு. q bracketல t போட்டுக்கோங்க, proportional t power alpha. இதுல the value of alpha என்ன அப்படினு கேக்குறாங்க. The value of alpha is, so first option பாத்தீங்கன்னா 1, second option பாத்தீங்கன்னா 2, third option பாத்தீங்கன்னா 3, fourth option பாத்தீங்கன்னா 4. so இது என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா dou h by dou p ன்றது q dot. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் h என்ன p square by 2m plus kqt. சோ நான் dou h by dou p கால்குலேட் பண்ணேன் அப்படினா எனக்கு p by m ன்னு வரும். இதுவே dou h by dou q கால்குலேட் பண்ணா எனக்கு dou h by dou q ன்றது என்ன minus p dot. அப்ப எனக்கு இது வந்து kt ன்னு வரும். p மட்டும் பாத்தீங்கன்னா minus kt square by 2 ன்னு வரும். p பாத்தீங்கன்னா minus kt square by வரும். அப்ப dq by dt வந்து minus kt square by 2 இதுக்கு ஈக்குவல். அப்ப q equal to minus k tq by 6 ன்னு வரும். இப்ப நான் இதை இன்டகிரேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு q மட்டும் வேணா இன்டகிரேட் பண்ணுவேன். இந்த dt வந்து இங்கிட்டு போயிடும். இங்க வேணா நான் ஒரு சைடு எழுதுறேன். dqன்றது minus k t square dt divided by 2 ன்னு வரும். so நான் இன்டகிரல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா minus kt cube divided by 6 ன்னு வரும். minus kt cube by 6 அப்படின்னு வரும். q is equal to minus kt cube divided by 6 ன்னு வரும். இப்போ q உம் t உம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா q proportional t cube ன்னு இருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தோம் q of t proportional t power alpha ன்னு. இப்போ q proportional t power alpha அப்படிங்கிறது இங்க என்ன இருக்கு, நமக்கு 3 இருக்கு. அப்போ நமக்கு alpha என்ன அப்படின்னா 3. அதுதான் ஆன்சர். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 32nd ப்ராப்ளம். கன்சிடர் a transformation. இது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியும், கனானிக்கல்ல பார்த்துருக்கோம். ஒன் செட் ஆஃப் வேரியபிள் வந்து another செட் ஆஃப் வேரியபிள் மாத்துறது. அதாவது qp to capital Q P நம்ம மாத்துவோம். சோ இத வந்து கன்சிடர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா Q is equal to PQS. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் p நல்லா வெச்சுக்கணும். சோ இது கேபிட்டல் P ன்றது பாத்தீங்கன்னா Q பவர் R. இதுல SR வந்து கான்ஸ்டன்ட். அதுக்கு அப்புறம் the transformation is canonical. அப்ப என்ன நமக்கு வேணும் கண்டிஷன்? if the transformation is canonical, if first s is equal to 0, r equal to 1. அடுத்தது s is equal to 2, r வந்து minus 1. s is equal to 0, r minus 1. s is equal to 2, r equal to 1. so இது என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பார்த்துருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம், dou q divided by dou q dot dou p divided by dou small p அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் minus dou q by dou small p dou capital P divided by dou q ன்னு எழுதுறேன். இது வந்து equal to 1. ஸோ இப்போ நம்மளுக்கு q தெரியும், p என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து dou q by dou q with respect to q வச்சு இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டேர்ம் with respect to p வச்சு ஸ்மால் p வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இதை வச்சு ரெண்டுத்தையும் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக அந்த 0 ஆயிரும். ஏன்னா dou p by dou small p h calculate பண்ணா இந்த இடத்துல p term இல்ல அப்ப 0 ஆயிரும்
So அப்போ இந்த term full 0 0 minus q power s rq the whole power r minus 1 equal to 1 வரும். So இப்போ இதை நான் எப்படி எழுத போறேன்னா minus rq r minus 1 இருக்கா. இப்போ இங்க வந்து q power s இருக்கு, q power r minus 1 இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா சேர்த்து எழுதுறோம்னா r plus s minus 1 வரும் equal to 1 வரும். So இப்போ வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷன்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன வேல்யூ போட்டோம்னா நமக்கு வந்து 1 வரும்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து s வந்து 2 r வந்து -1 இந்த b கண்டிஷன் போடுறேன். அப்போ வந்து s வந்து 2 r வந்து -1 r வந்து -1 s வந்து 2 இந்த r வந்து -1 போடுறேன். s வந்து 2 ன்னு போட்டேன்னா இந்த -1 -1 -2 மேல இங்க ஒரு +2 வரும். அப்போ வந்து எல்லாமே போய்டும். அப்போ -rq the whole power 0 ன்னு வரும். அப்போ r வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், அந்த மைனஸ் சைனை கொண்டு வந்துருவேன். சோ r equal to -1 ன்னு வரும். Next third, the Poisson bracket x xpy plus ypx is equal to minus xy 2px py இருக்கு. சோ இதுல வந்து நம்ம இந்த இதை எழுதி தனியா செப்பரேட் பண்ணிக்கிறோம். x xpy x ypx ன்னு எழுதிக்கிறோம். சோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா x xpy அப்படினா இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிடும். x ypx ன்னு எழுதலாம், y xpx ன்னு எழுதலாம். ரெண்டு ஈக்குவல் தான். அப்ப xpx னா அதோட வேல்யூ 1. சோ y வந்து பாத்தீங்கன்னா y * 1 வந்து y ன்னு வரும். இது 33. இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா b ஆப்ஷன் வரும். y தான் கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா 34th one mark. The Lagrangian of a system is given by L equal to 1/2 ml square theta dot square plus sin square theta pi dot squared minus mgl cos theta. So இதில் mlg எல்லாம் constant. Which of the following is conserved அப்படின்னு கேக்குறாங்க. Which of the following is conserved? So first வந்து பாத்தீங்கன்னா pi dot sin square theta இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் வந்து pi dot sin theta இருக்கு. Third ஆப்ஷன் பாத்தீங்கன்னா pi dot divided by sin theta. D ஆப்ஷன் பாத்தீங்கன்னா pi dot divided by sin square theta அப்படினு இருக்கு. சோ இதுக்கு என்ன வரும்னா பைன்றது சைக்கிள் கோஆர்டினேட். பைன்றது சைக்கிளிக் கோஆர்டினேட். இப்போ நான் என்ன பண்றேன்னா del by dou pi dot கண்டுபிடிக்கிறேன். with respect to pi dot நான் டெரிவேட் பண்ணும்போது del by dou pi dot ன்னு தெரியும் நமக்கு p pi. சோ நமக்கு இந்த இடத்துல பண்ணும்போது இங்க pi dot இருக்கு. இந்த டேர்ம் மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கும்போது pi dot னா 2ml squared by 2 sin square theta pi dot ன்னு வரும். இந்த டேர்மை மட்டும் நான் பண்ணா. இப்ப 2 கேன்சல் ஆகும். வெறும் ml square sin square theta pi dot மட்டும் வரும். இதுல piன்றது கான்ஸ்டன்ட், ml g எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப இந்த இடத்துல pi dot sin square theta இருக்கு. அப்ப இந்த டேர்ம் வந்து கன்சர்வ்ட். இப்ப A ஆப்ஷன் வரும். 34th பாத்தீங்கன்னா A ஆப்ஷன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், dou L by dou pi dot கால்குலேட் பண்ணிருக்கேன். சோ p ன்றது 2ml squared by 2 வருது into sin square theta pi dot ன்னு வருது. சோ இப்போ நான் 2 கேன்சல் பண்றேன். 2 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு sin square pi dot மட்டும் வருது. சோ இதுதான் என்ன அப்படினா நான் கன்சர்வ்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா 35th sum. இப்போ the Lagrangian of a system with 1 degrees of freedom, 1 degree of freedom, Q is given by L equal to alpha Q dot square plus BQ square, BQ square, where alpha beta எல்லாமே வந்து non zero constant. PQ ன்றது canonical momentum conjugate to B. If PQ denotes the canonical momentum conjugate to Q,
then which one of the following is correct statement? First பாத்தீங்கன்னா PQ is equal to 2 beta Q is a conserved quantity. இது first இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதேதான் ஆனா இந்த இடத்துல வந்து not conserved quantity ன்னு வரும். Same option ஆனா not conserved. அடுத்தது PQ is equal to 2 alpha Q dot conserved ன்னு வரும். அடுத்தது இதே ஆப்ஷன் ஆனா என்ன வரும்னா not conserved அப்படினு வரும். சோ இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப dou L by dou Q dot அப்படின்றது PQ. ஆனா dou L by dou Q ன்றது பாத்தீங்கன்னா not equal to 0 இருக்கு. சோ அப்ப வந்து இது not a conserved quantity. So thus it is not a conserved quantity. அப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். BQ ன்றது 2 alpha Q dot அப்ப not conserved அப்படின்றது வரும். ஏன்னா dou L by dou Q dot ன்றது PQ. dou L by dou Q ன்றது not equal to 0 அப்ப வந்து not conserved quantity. சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது? PQ ன்றது 2 alpha Q dot ன்னு வருது. not conserved ன்னு வருது. நம்ம இந்த இடத்துல dou L by dou Q dot கால்குலேட் பண்ணா என்ன வரும்? PQ ன்றது என்ன வரும்? with respect to Q dot பண்ணும்போது இந்த Q முன்னாடி பெருமா 2 alpha Q dot தான் வரும். 2 alpha Q dot ன்னு வரும். அப்ப 2 alpha Q dot வருது not conserved ன்னு வருது. இது வந்து 35th 1 mark. Next 36th 1 mark. The Hamilton principal function S and the Hamilton characteristic function W for conservative system related as S is equal to W, S is equal to W minus ET ன்னு கொடுத்திருக்காங்க. இது ET. அப்புறம் 0 அப்புறம் வந்து S is not related to W ன்னு கொடுத்திருக்காங்க. So B option தான் வரும் இதுக்கு. 37th பாத்தீங்கன்னா for a one dimensional harmonic oscillator the representative point in one dimensional phase space traces and ellipse வரும். parabola, hyperbola, straight line எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ellipse option வரும். அடுத்து 38th 1 mark பாருங்க. A particle of mass m moving in an inverse square field V of r is equal to minus k by r ன்னு கொடுத்திருக்காங்க. Hamiltonian of the system ஒரு equation வருது. Action and angle variables வந்து equal frequency, unequal frequency, none of this ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த inverse square fieldக்கு நமக்கு Hamiltonian இந்த expression வரும். அதே மாதிரி action and angle variable வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே equal frequency-ஆ இருக்கும். So இது ஒரு 1 mark. 39th 1 mark பாருங்க. For Lagrange brackets கீழ உள்ள condition எதிர்பார்க்கணும். So இதுல கீழ இருக்க ஆப்ஷன் பாருங்க. Pi Pj வந்து delta ij, Pi Pj வந்து 0. இது வந்து small p வரும், இன்னொரு capital P வரும். அடுத்து Qi Pi equal to 0, Qi Pi equal to delta ij. So இதுல வந்து பாத்தீங்கன்னா Pi Pj 0 ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அப்புறம் Qi Pi வந்து delta ij ன்னு வரும். இந்த ரெண்டுமே வரும் Lagrange bracketsக்கு. நம்ம ஆல்ரெடி Lagrange bracketsல பார்த்திருக்கோம். சோ அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. 40th 1 mark பாருங்க. Poisson bracket for angular momentum components Jx, Jy, Jz satisfy the relation. So Poisson brackets with for angular momentum என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதுலயே 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல Jx Px 0 ன்னு வரும். Jx Pz ன்றது பாத்தீங்கன்னா -Py ன்னு வரும். Jy Jz வந்து equal to Jx ன்னு வரும். A B C மூணுமே ஆப்ஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.